வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோயா சங்க்ஸை யூஸ் பண்ணி ஒரு ரைஸ் தான் பண்ண போறோம். அது காரத்துக்கு வந்து பஜ்ஜி மிளகா மட்டும்தான் போட போறோம், வேற எந்த காரமும் கிடையாது. ஸோ பஜ்ஜி மிளகா எங்களுக்கு அந்த வாசனை பிடிக்கும், நான் யூஸ் பண்றேன். அது வந்து டோட்டலி ஆப்ஷனல், அது உங்களுடைய விருப்பம். ஸோ ஃபர்ஸ்ட் தாளிக்கிறது என்னென்னு பார்த்துருவோம். நம்ம இந்த கடாயில எண்ணெய் விட்டுருந்தேன்னா நல்லா காஞ்சிடுது. இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய். இதுலேயே வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, 2 கிராம்பு நல்லா காஞ்சிடுது. இது கூட வந்து நல்ல வெங்காயம் நீட்டை வாக்கில் கட் பண்ண 2 மீடியம் சைஸில் 2 வெங்காயம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி வந்து ஒரு 1/2 இன்ச்சு, பூண்டு வந்து ஒரு 4 பல்லு நான் வந்து நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். அதே மாதிரி வெங்காயமும் லைட்டாக கலர் மாறி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அது இந்த பக்கம் வந்து அது வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக கலர் மாற வதங்கியிருக்கு. நான் வந்து காரத்துக்கு பஜ்ஜி மிளகா மட்டும்தான் சொன்னேன். ஸோ 2 பஜ்ஜி மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துறேன். நான் காரத்துக்கு நம்ம வந்து வரமிளகா பொடியோ எதுவுமே போட போகிறது இல்லை, பச்சை மிளகா கூட போட போகிறது இல்லை. ஒரு கைப்பிடி வந்து புதினா நல்லா மிக்ஸ் பண்ணிப்பேன். இப்போ நான் இன்னைக்கு வந்து பஜ்ஜி மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் பஜ்ஜி மிளகா போடலை அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். அப்படியும் இல்லைன்னா வரமிளகா பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். நான் சொன்ன மாதிரி டோட்டலாக பஜ்ஜி மிளகா ஆப்ஷனல். பட் சோயாவும் பஜ்ஜி மிளகாவும் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு ரைஸ் பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இப்போ இது கூடவே வந்து நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம். ஒரே ஒரு தக்காளி தான். கொஞ்சம் உப்பையும் சேர்த்துருவோம். தக்காளி கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சமா வந்து மஞ்சள் பொடி. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து சோயா சங்க்ஸ் தான் சேர்க்க போகிறோம். இதை வந்து நல்லா ஒரு கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு இந்த சோயாவையும் அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்க்க போகிறேன். அதுலேயே கொஞ்சம் உப்பு இருக்குது. நம்ம வந்து தக்காளி வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து வரும்போது ரைஸ்க்கு வேணும்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். ஸோ ரொம்ப ஒயிட்டாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால லைட்டாக தான் மஞ்சள் பொடியும் சேர்த்துருப்பேன். பாருங்கள், கலர் வந்து ரொம்ப லைட்டாக வரும். இந்த கலர் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கணும். இப்போது தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வந்து 1 கப்பு அரிசியை, பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, தண்ணியெல்லாம் வடிய விட்டு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். நான் இதுக்கு வந்து இந்த கப்பில் நான் அதாவது இந்த டம்ளரில் நான் எடுத்திருக்கேன். கப்போ டம்ளரோ எது எடுத்துக்கிறீங்களோ அது உங்களோட விருப்பம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நம்ம ஒரு 2 டம்ளர் வந்து தேங்காய் பால் விட்டுக்கலாம். தக்காளி வந்து 1 தான் சேர்த்துருக்கோம். இது கூடவே வந்து அரிசியும் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச பாஸ்மதி அரிசி. கொஞ்சமா புதினா எல்லாம் போட்டுக்கலாம். அப்படியே சிம்ல வச்சு மூடி வச்சிருவோம். வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, சாதம் வந்துருத்தான்னு பார்க்கலாம். நல்ல பொலபொலன்னு வெந்திருக்கு பாருங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதுல வந்து பிரெட் வந்து நான் டோஸ்ட் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்ததுன்னா நம்ம சேர்த்துண்டா போதும். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லியை மேலாக போட்டோன்னா அவ்வளோதான், நம்மளுடைய சோயாவும் பஜ்ஜி மிளகாயும் சேர்த்த ஒரு ரைஸ் வந்து ரெடி. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தயிர் பச்சடி நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சிப்ஸ் ஏதாவது தொட்டுன்னு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.